ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலஜி டாபிக் தான் பார்க்க போகிறோம். அனாலஜி டாபிக் பார்க்க முன்னாடி அதில் வந்து என்னென்ன டைப் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட் நம்பர் சீரிஸ் இருக்குது, அப்புறம் லெட்டர் சீரிஸ் இருக்குது, அப்புறம் வேர்டு சீரிஸ் இருக்குது. இந்த 3 டைப் இருக்குது. பட் நம்பர் சீரிஸ் நம்ம பார்க்கலாம். நம்பர் சீரிஸில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா ஒரு 5 டைப் இருக்குது. என்னென்ன டைப் அப்படின்னா, ஒன்று ஸ்கொயரை பேஸ் பண்ணி கேட்பாங்க, இல்லைன்னா கியூப்பு, இல்லை ரெண்டாவது வந்து பவரை பேஸ் பண்ணி, இல்லைன்னா ஃபேக்டோரியல் பேஸ் பண்ணி கேட்பாங்க, மூணாவது டிஜிட் பேஸ் பண்ணி கேட்பாங்க, நாலாவது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பேஸ் பண்ணி கேட்பாங்க, ப்ரைம் நம்பர் இதை பேஸ் பண்ணி கூட கேட்பாங்க. இல்லை சில கொஸ்டினை வந்து அதை ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணுற மாதிரி மைனஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. இல்லைன்னா இது ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும், டிஜிட் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். ரெண்டும் கலந்து கூட ஒரே கொஸ்டினாக கொடுப்பாங்க. இது இந்த மொத்தமே ஒரு 5 டைப் தான் வந்து இதோட நம்பர் சீரிஸில். ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து அது அகைன் ஈஸியாக போட வரும். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு சம் பார்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். 8 96 மாறிக்கு 12 216 மாறிக்கு. அப்போ 54 வந்து எதுவாக வரலுக்கு அப்படி கேட்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 8 96 என்னென்ன ஆப்ஷனாக இருக்குது யோசிச்சு பாருங்க. 8 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 64. நம்ம 96க்கு இப்போ 64 கூட எவ்வளோ கூட்டினா 96 வரும்? ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 96. அப்போ ப்ளஸ் 32 கொடுக்காங்க. இந்த ஒரு லாஜிக் எடுத்துக்கலாமா? சேம் லாஜிக்கில் அப்ளை யாரோ பாருங்கள். 12 ஸ்கொயர் பண்ணோம் 144 ப்ளஸ் 32 போட்டோம் அப்படின்னா 176 தான் வருது. ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணல. இதை நம்ம எப்படி திங்க் பண்ணி பாருங்கள். 64 டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா 32. அதை 32 கூட்டிக்காங்க அப்படின்னா 96 வரும். அதே லாஜிக் இதில் யூஸ் பண்ணிப்பாங்க. 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா 72 ஈக்குவல் டு 216. ஸோ நம்ம லாஜிக் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த லாஜிக் தான் இந்த சம்க்கு யூஸ் பண்ணிக்காங்க. இப்போ இதே இது நம்ம இங்கே யூஸ் பண்ணி 54 வரை என்ன ஆப்ஷனுக்கு பார்க்கலாம். 6 ஸ்கொயர் பண்ண எவ்வளோ வரும்? 6 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 36 வருமா? 36ல் பாதி என்னது? 18 ஈக்குவல் டு 54. ஆப்ஷன் கண்டுபிடிச்சாச்சா? அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 8 48 மாறிக்கு 15 195 மாறிக்கு. 8 48 மார்க்கு என்ன வழியில் இருக்குது? 8 ஸ்கொயர் பண்ண என்ன வருது? 64. அப்போது ஸ்கொயர் பண்ணிக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா 64 வருது, கம்மியாக வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 6 × 8 ஈக்குவல் டு 48 வருது. இது ஒரு ஆப்ஷனுக்கு. இதே மாதிரி இங்கே யோசித்து பாருங்கள். 13 × 15 ஈக்குவல் டு 195. ஸோ இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணிக்காங்க. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் அந்த கொடுத்துக்க நம்பரில் -2 பண்ணிக்கோங்க. 8 - 2 இன்ட்டு அதே நம்பர் வச்சு பெருக்கிக்காங்க. கூட்டினா 48 வருது. அதேமாதிரி இங்கேயும் பாருங்கள். 15 - 2 இன்ட்டு 15 கூட்டினா 195 வருது. சேம் இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒரு நம்பர் கூட்டினா ஏதோ ஒரு -2 பண்ணி அதே நம்பரை பெருக்கும்போது நமக்கு 143 வரணும் கண்டுபிடிக்கணும். இப்போது 13 - 2 இன்ட்டு அதே 13 பெருக்கணும். அப்புறம் எவ்வளோ வருது? 11 × 13 எவ்வளோ? 143. ஓகே, அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
8 448 மாறிக்கு 11 847 மாறிக்கு. அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணிப்பாங்க, ஸ்கொயரும் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா க்யூப் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ண என்ன வருது, 164 வருதா, 8 8 64. ஸோ ஸ்கொயர் பண்ண கூட அந்த வேல்யூ இல்லை. அப்போ அதுக்கு 8 க்யூப் பண்ண என்ன வரும், 512. ஓகேங்களா. சேம் இது இங்கே செக் பண்ணிப்பாங்க. 11 ஸ்கொயர் பண்ணால் 121. அதே 11 க்யூப் பண்ண அப்படின்னா எவ்வளோ, 1331, 1331. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு இதில் ஏதோ லாஜிக்கு உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இந்த 512 மைனஸ் பண்ணால் 64 மைனஸ் பண்ணால் 448 வருதா பாருங்கள். 448 வருது. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணிக்காங்க, நமக்கு க்யூப் எடுத்து அந்த க்யூப்பை வந்து ஸ்கொயரில் மைனஸ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா. அதான் 448 வருது. இதே லாஜிக் இதில் வரதை செக் பண்ணி பாருங்கள். 11 ஸ்கொயர் எடுத்து 11 க்யூப் எடுத்து அது 11 ஸ்கொயர் கூட கழிச்சோம் அப்படின்னா 1200 தான் வருது. அப்போது இந்த லாஜிக் இதில் நீங்கள் யூஸ் பண்ணல. அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது இந்த மெத்தட் வரல. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வேறு மெத்தட் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த மெத்தட் என்னென்னா, 8 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 64. 64 வந்து 64 கூட எவ்வளோ பெருக்குன்னா 448 வரும். இப்போ 64 இன்ட்டு 7 போடுங்க, 448 வருது. ஓகேங்களா. ஸோ இந்த லாஜிக்கு ஒர்க் அவுட் ஆகுது பார்க்கலாம். 11 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 121 இன்ட்டு 7 போட்டோம் அப்படின்னா 7 14 4 8 840 வருது. ஓகே. அப்போது இந்த சம்முக்கு நம்ம இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணிக்காங்க, இந்த லாஜிக் யூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஒரு இதில் உங்களுக்கு ஓகே ஒர்க் அவுட் ஆகுது, இன்னொரு இதில் வரல அப்படின்னா அந்த லாஜிக் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ரெண்டுக்கும் சேமாக தான் வரணும். அது மாதிரி இந்த இதுக்கு மீனிங் என்னென்னா சமம் அர்த்தம். இந்த இதுக்கு சமம் அர்த்தம். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 2 டாட் போட்டாங்க அப்படின்னா அது வந்து சமம். இந்த வேல்யூ வந்து இந்த வேலைக்கு சமமாக இருக்கும், ஏ வேல்யூ வந்து பி வேலைக்கு சமமாக இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதே லாஜிக் யூஸ் பண்ணி இல்லை சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். 9 ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 81. ஓகேங்களா. 81 இன்ட்டு 7 என்ன வருது, 7 8 56. ஓகே. அப்போது 567 வருது. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகே, வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். 7 330 மாறிக்கு 9 716 மாறிக்கு. அப்போ 203 வர என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணிப்பாங்க கேட்பாங்க. ஓகே. இப்போது 7 சடனாக 330 என்ன வழி இருக்குது, அதை க்யூப் பண்ணிப்பாங்க. 7 க்யூப் நமக்கு என்னது 343. கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். அப்போ 340 கூட எதோ கழிச்சா நமக்கு 330 வரும், 13 கழிச்சா 330 வரும். சேம் லாஜிக் இதில் அப்ளை வர ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். 9 க்யூப் பண்ண ஒன்று வருது 729. இதுக்கெலாம் நீங்கள் ஸ்கொயரு க்யூப் பண்ண தெளிவாக இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கொயரில் ஒரு 2லேருந்து 50 வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். மனப்பாடம் பண்ணிக்கோங்க. க்யூப்லேயும் வந்து 2லேருந்து ஒரு 30 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் இதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஓகேங்களா. இப்போ 729 மைனஸ் 13 போட்டோம் அப்படின்னா 716. ஓகே. அப்போ இந்த லாஜிக் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணிக்காங்க. சேம் இல்லை செக் பண்ணி பார்க்கலாம். 6 க்யூப் பண்ண வரும் 716. ஓகேங்களா. இப்போது 6 க்யூப் பண்ணும்போது 716 கிட்டத்தட்ட நேர்வே வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ண அப்படின்னா அந்த ஆன்சர் வந்துடும். அப்போ 6 க்யூப் பண்ணும்போது 716 வருது, மைனஸ் 13 போடும்போது 203 வருது. அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் ஸ்கொயரு க்யூப்லாம் நல்லா தரவாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா மைண்ட்லேயே சால்வ் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு சம்மில் பாருங்கள். 7 113 மாறிக்கு 15 480 மாறிக்கு. 7 சடனாக 113 என்ன ஆகிட்டு இருக்கு, 7 ஸ்கொயர் பண்ணணும் 49. 49 இன்ட்டு 2 போடுங்க, இதுக்கிட்ட 98 வரும். ஓகேங்களா. 98 கூட எவ்வளோ போட்டுனா 113 வரும். 113 வர என்ன செய்யலாம்,
ஒரு 15 கூட்டலாமா? கூட்டினா 113 வரும். சேம் லாஜிக் இதில் வருதா பாருங்கள். 15 ஸ்கொயர் பண்ணுங்கள், 225 வரும். இன்ட்டு 2 போடுங்க, 450 ப்ளஸ் 15 கூட்டினா அப்படின்னா 465. கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். சேம் லாஜிக் தான் யூஸ் பண்ணிக்காங்க. கொஞ்சம் நீங்கள் இதை டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பாருங்களேன். இங்கே பாருங்கள், இந்த 15 நம்ம எப்படி போடலாம்? இந்த ஃப்ரெண்டில் இருக்க நம்பரை 2 மல்டிபிள் பண்ணலாமா? 7 × 2 + 1 போட்டோம் அப்படின்னா 15 வந்துடுமா? அதே மாதிரி இங்கே இந்த மெத்தட் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த 15 எடுத்துருங்க, சரிங்களா? எடுத்துகிட்டு இந்த 15 எப்படி போடலாம்? இந்த சம்மில் வந்து என்ன பண்ணிக்க அப்படின்னா 7 ஃப்ரெண்டுக்கு நம்பர் 2 பெருக்கி +1 குடிக்கும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், 15 எப்படி போடலாம்? 15 × 2 + 1 அப்போ எப்படி வரும்? 15² = 225 × 2 = 450 ப்ளஸ் 15 × 2 + 1 30 + 1 31. அப்போது 481. ஸோ இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஜிக் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சம்ம கொண்டு வந்துடும். இதுக்கெலாம் நீங்கள் வந்து ரொம்ப தரவாக படிச்சுக்கணும். இந்த ஸ்கொயர் பண்ணுறது, க்யூப் பண்ணுறது, அப்புறம் ஈஸியாக அந்த கழிக்கிறது, கூட்டுறதுலாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நேர்வே வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம். நீங்கள் அகைனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதில் உங்களுக்கு வரும். இப்போ இதே நம்ம 11க்கு எப்படி கண்டுபிடிச்சி பார்க்கலாம் வாங்க. இப்போ 11 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 121 × 2 போடுங்க, 242. ஓகேங்களா? 242. ஓகே, இந்த 11 எப்படி எழுதலாம்? 11 × 2 + 1. அப்போது 22 + 1 23. 242 கூட 23 கூட என்ன வருது? 5. ஓகே, 5 இங்கே 6 2. அப்போது 265 வருது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சில சம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் டிஜிட்டை வச்சு ஆன்சர் போட இருக்கும். இப்போ இங்கே 5 இருக்குங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது கூட்டும்போது 5 வருதுங்களா? 5 வரும்போது இந்த ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். இந்த 5 இந்த 1க்கு வந்துச்சு. இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்து 2 இதுக்கு வந்துருக்கு. ஆனால் நீங்கள் 1க்கு மட்டும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மற்ற நீங்கள் செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. டக்குன்னு அதை கேன்சல் பண்ணிட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி சரிங்களா? சில கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ இது நம்ம டைம் சேவ் ஆகும். நம்ம அடுத்த சம்மில் காமிக்க உங்களுக்கு அது எப்படி நம்ம ஆப்ஷன்லேருந்து கொண்டு வரணும்னு சொல்லி. சரிங்களா? சரி வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 62 39 மாற என்ன வழி இருக்குது? 62 மைனஸ் எவ்வளோ போனால் 39 வரும்? கழிக்கிறாந்தா 62 39 கழிக்க 62ல் 23 கழிச்சோம் அப்படின்னா 39 வருமா? இப்போ அதே இது இந்த லாஜிக் இது ஒர்க் அவுட் பாருங்கள். 58 - 23 = 35 ஆகுது. ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணல. ஓகேங்களா? இப்போ அடுத்த லாஜிக் செக் பண்ணி பார்க்கலாம். 62ல் பாதி என்னது? 31. 31 கூட எவ்வளோ போட்டோம்னா 39 வரும்? 8. ஓகேங்களா? அப்போது 62 - 62ல் பாதி 31 + 8 போட்டோம்னா 39. இதே லாஜிக் இங்கே செக் பண்ணிப்பாங்க. 58ல் பாதி வந்து 29 + 8 போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 37 தான் வருதா? ஓகே, லாஜிக் வந்துட்டு பாருங்கள். 58 29 கழிங்க எவ்வளோ வருது பாருங்கள்? 18 9 2 5 4 2 போட்டாங்கன்னா 29 வருதுங்களா? 29 கூட 8 போட்டுங்க 37 வந்துட்டா. ஸோ இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணிக்காங்க. 37. இப்போது செக் பண்ணி பாருங்கள். 78 பார்க்கலாமா? 78 வந்து இப்படி வந்துருக்கு. எவ்வளோவா மார்க் கேட்டாங்க? 78ல் பாதி என்னது நமக்கு? 78ல் பாதி 39. இந்த 39 கூட எவ்வளோ கூட்டணும்? 8 கூட்டணும். கூட்டினப்போனா 40 47. அப்போது ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இதான் லாஜிக். கொஞ்சம் 2-3 லாஜிக்கு தப்பாக தான் வரும். நீங்கள் லாஜிக் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.
நான் இதுக்காண்டி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த லாஜிக் போட்டு காமிச்சேன் அப்படின்னா நம்ம இது காமனாக தான் யோசிச்சு பார்க்கணும். ஒரு லாஜிக்கை போட்டு பார்க்கணும், லாஜிக் ஒர்க் ஆகலை அப்படின்னா தான் அடுத்த இதுக்கு போகணும். நீங்கள் இதுக்கு உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிட்டு அப்படின்னா இதுக்கு அப்ளிகபிள் ஆனால் அந்த லாஜிக் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு லாஜிக் டக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 47. அது அடுத்த சம் பார்க்கலாம். 6 12 மாறிக்கு இங்கே 9 21 மாறிக்கு. சரிங்களா? அப்போ 3 என்ன வரும் கேட்காங்க. 6 கூட 6 × 2 என்ன வரும்? 12 தான் வருது. அப்போ லாஜிக்கு இதே லாஜிக்கு ஓகே வரையில் பாருங்கள். 9 × 2 எவ்வளோ வருது? 18 வருது. 18. அப்போ இந்த லாஜிக் ஓகே வரல. ஸோ நம்ம அடுத்த லாஜிக் தான் பார்க்கணும். 12 வரை என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? 3 × 4 எவ்வளோ? 12. ஓகேங்களா? ஓகே. இதே மாதிரி இங்கே பாருங்க என்ன வருது? 21 வருதா? ஸோ நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்க, ஒரு மாதிரி ஐடியா கிடச்சிட்டா உங்களுக்கு. இங்கே பாருங்க, இங்கே 4, இங்கே 7. ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 6. 6ல் 2 கழிச்சு எவ்வளோ வரும்? 4. 4 × 3 எவ்வளோ நமக்கு? 12. அதே மாதிரி இங்கே யோசித்து பாருங்கள். கொஸ்டினில் 9 கொடுத்துருக்காங்க. 9 - 2 அப்புறம் எவ்வளோ? 7. 7 × 3 நமக்கு எவ்வளோ பார்த்தோம்? இப்போ தான் 21. ஸோ இதான் லாஜிக் இந்த சம் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 3க்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். 3 - 2 1. 1 × 3 = 3. அப்போது ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர் 3. அடுத்த சம் பாருங்கள். 5 19 மாறிக்கு 12 131 மாறிக்கு. அப்போ 8 என்ன மாதிரி கேட்குங்க. 5 19 என்ன வாய்ப்பு இருக்குது? இப்போ நீங்கள் 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 25. ஓகேங்களா? 25 - 6 = 19. ஓகே, இது ஒரு லாஜிக்கு. இதே லாஜிக்கு ஓகே வர பாருங்கள். 12 ஸ்கொயர் பண்ணுங்கள், 144 - 6 போட்டிங்க அப்படின்னா 138 தான் வருது. அப்போ இந்த லாஜிக் ஓகேவால. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணிப்பாங்க? கிட்டத்தட்ட நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். 131 இருக்குது, இது 138 இருக்குது. அப்போ இதை இப்படி யோசித்து பாருங்களேன். 5 ஸ்கொயர் = 25. ஓகேங்களா? 5க்கு அடுத்த நம்பர் என்னது? 6 -6 போட்டால் அப்படின்னா 19. இதே லாஜிக் இதுலேயும் அப்ளை பண்ணி பாருங்கள். 12 ஸ்கொயர் பண்ணுங்கள், 144. 12 அடுத்த நம்பர் என்னது? 13 கழிச்சு அப்படின்னா 131. ஓகேங்களா? ஸோ நம்ம லாஜிக் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த லாஜிக் தான் இந்த சம்மில் யூஸ் பண்ணிக்காங்க. அதேமாதிரி 8 ஸ்கொயர் பண்ணுங்கள். 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64. 8ஓட அடுத்த நம்பர் என்னது? 9. 9 கழிச்சிங்க அப்படின்னா 55. அப்போது ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். 5 150 மாறிக்கு 7 392 மாறிக்கு. அப்போ 11 என்ன வந்து கேட்காங்க. 5 150 மாற என்ன வாய்ப்பு இருக்குது? 5 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 25 தான் வருது. அப்போது இது ஸ்கொயர் மட்டும் பண்ணல, க்யூப் பண்ணிப்பாங்க. 5 க்யூப் பண்ணி பாருங்கள், 125. ஸோ ஓகே, நம்ம எடுத்து எழுதும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சி பார்த்தீங்களா? இது என்ன படிக்காங்க? ஸ்கொயரிங் க்யூப்பிங் கூட்டினா எவ்வளோ வருது? 150. ஸோ இதே லாஜிக்கில் வருதா பாருங்கள். 7 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 49. அதே 7 க்யூப் பண்ண என்ன வரும்? 343. இது 2 கூட்டு என்ன வருது? 2 392. ஓகே, ஈஸியாக நம்ம லாஜிக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் என்ன பண்ணிக்காங்க? இதை ஸ்கொயர் பண்ணி அப்போ க்யூப் பண்ணி 2 ஆட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதே மாதிரி 11 எடுத்துக்கோங்க. 11 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் நமக்கு? 121. அதே 11 நம்ம க்யூப் பண்ண என்ன வரும்? 1331. கூட்டணும் அப்படின்னா 2 5 4 1 1452. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த சம் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ ஒரு 30 செகண்டுக்கு முன்னாடியே சால்வ் பண்ணிட்டோம். சில சம்மில் பார்க்கும்போது வந்து 5 செகண்ட்லேயும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சில சம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக எடுத்துக்கலாம். சில சம்ஸில் நம்ம 2 மிஸ்ஸுக்கு டைம் இருக்குது இருக்கும். அது 2 மிஸ்ஸு டைம் இருக்குது சொல்லி நீங்கள் ரொம்ப இதாக்கக்கூடாது. நம்ம மொத்தமே எவ்வளோ கொஸ்டின்ஸு நமக்கு? 100 கொஸ்டின்ஸ். 100 கொஸ்டினுக்கு நம்ம 100 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண நினைக்கக்கூடாது. சரிங்களா? ஆனால் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா நெகட்டிவ் மார்க்னாலும் தெரிஞ்ச மாதிரி தான் அட்டன் பண்ண முடியும். தெரியாத கொஸ்டின் கண்டிப்பாக விட்டுருவோம். நீங்கள் இல்லை 85 கொஸ்டின் கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணீங்களே எங்கள் சேஃப் ஜோன் தான். சரிங்களா? அப்போ நீங்கள் 15 கொஸ்டின் நீங்கள் விட்டால் கூட மீதி 85 கொஸ்டினுக்கு உங்களுக்கு போதுமாக இருக்கும். சில கொஸ்டினை பார்த்தோன்னே கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 30 கொஸ்டின் மட்டும் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு உங்கள் டைம்லாம் உங்களுக்கு கரெக்டாக காணும். ஸோ நீங்கள் டைம் காணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல் கொஸ்டின் அட்டன் பண்ண நினைக்க கிடையாது. டிஎம்பிஎஸ் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இது அப்படி நெகட்டிவ் மார்க் உண்டு. நீங்கள் நெகட்டிவ் மார்க் வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் யோசித்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஆக்குரேசி ரொம்ப முக்கியம் இதில். அதனால் நீங்கள் அதை யோசிக்காதீங்க. ரொம்ப நேரம் ஆகுது சில சமக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க. சில சமக்கு வந்து டைம் எடுத்தாலும் சில சமக்கு வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா. சரி அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்க, 5 100 மாறிக்கு 3 18 மாறிக்கு, அப்போ 8 என்ன கேட்காங்க. 5 ஸ்கொயர் பண்ணி நமக்கு என்ன வருது, 25. ஓகே வரல. இப்போ 5 கீப் பண்ணி பாருங்கள், 125. அதுங்களா வந்துட்டு இப்போது 125 25 கழிச்சு என்ன வருது, 100. சேம் போன சம்மில் பார்த்த மாதிரி தான். போன சம்மில் நம்ம ஆட் பண்ணோம், இந்த சம்மில் பாருங்கள் கழிச்சுக்கோம். இங்கே பாருங்களேன், 3 ஸ்கொயர் பண்ண வரணும் 9, 3 கீப் பண்ண என்ன வரும் 27, கழிச்சிங்க அப்படின்னா 18. ஓகேங்களா. அப்போ என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சம்மில், அதை ஸ்கொயர் பண்ணி கீப் பண்ணி 2 கழிச்சிட்டாங்க. ஓகேங்களா. இப்போ 8 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 64 வருது. அதே 8 நம்ம கீப் பண்ணும்போது 8 கீப் 512, 512 கழிச்சு அப்படின்னு என்ன வரும் 448. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். பார்த்தீங்களா. சில சம்ஸில் இவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும், பார்த்தோன்னே ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இதில் 45 வந்து 81, 54 வந்து என்ன வரும் கேட்காங்க. இப்போ 45 × 2 +1 போட்டால் அப்புறம் 81 வந்துடும். ஓகேங்களா. அது லாஜிக் இதில் யூஸ் பண்ணிப்பாங்க. 54 × 2 108 +1 109. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணவே இல்லை. இன்னொரு லாஜிக் பாருங்கள். 45 வந்து கொஞ்சம் பிரித்து எழுதிக்கோங்க. 4 × 5 என்ன வரும் நமக்கு 20, 20 × 4 +1 போட்டால் 81 வருது. ஓகேங்களா. இதே லாஜிக் இங்கே யூஸ் பண்ணி பாருங்களேன். 5 × 4 5 20 × 4 போட்டால் அப்படின்னா 80 +1 போட்டால் 81. ஓகேங்களா. ஆப்ஷனே கரெக்டானு சொல்லிட்டு போயிடலாம். இல்லை இன்னொரு மெத்தடும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா செக் பண்ணி பாருங்கள். 4 + 5 = 9. 9 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 81. அதே இதில் இப்போது 5 + 4 எவ்வளோ 9 தான். 9 ஸ்கொயர் பண்ண வரும் அதே 81 தான். ஓகேங்களா. இந்த லாஜிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 லாஜிக் ஒன்று தான். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் ஏதோ கரெக்ட் ஆன்சர். அடுத்து தான் பார்க்கலாம். 42 72 மாதிரிக்கு 12 என்ன வரும்னு கேட்காங்க. 42 கூட 30 கூட்டினா உங்களுக்கு 72 வரும். அதேமாதிரி எங்களுக்கு 30 கூட்டினா அப்புறம் 42 வரணும். 42 ஆப்ஷன்லேயே இல்லை. ஸோ இந்த லாஜிக் யூஸ் பண்ணல, வேறு லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது 42 இது நம்ம எப்படி போடலாம், அப்படியே உள்ட்டா மாற்றி போட்டு பாருங்களேன். = 24 எழுதலாமா. 24 × 3 நமக்கு எவ்வளோ 72. அதே உள்ட்டாவை இதில் பண்ணிப்பாங்க. 12 உள்ட்டாவை போட்டால் அப்படின்னா 21 × 3 63. ஓகே, இந்த லாஜிக் தான் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்க. ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இது மாதிரி நீங்கள் திங்க் பண்ணணும். நீங்கள் அதை வந்து பார்க்கும்போது வராது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தான் இது மாதிரி உங்களுக்கு நிறைய லாஜிக் வந்து தெரியும். ஓகேங்களா. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே இது இப்படி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வரும்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நான் நான் இப்போ சால்வ் பண்ண எல்லா கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் நான் வந்து கீழே லிங்க்கில் தரேன். சரிங்களா. நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சுக்கோங்க. அடுத்த சம் பாருங்கள். 42 576 வந்திருக்கு. 42 சரன்னா இப்படி 576 மாதிரி இருக்கும். ஸோ 42 ஸ்கொயர் பண்ணால் அது வேறு எங்கேயே போகும். 17 64 வரும். ஸோ அதை ஸ்கொயர் பண்ணல. ஓகேங்களா. இதுக்கு என்ன ஓகே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க பாருங்கள். 24 ஸ்கொயர் பண்ண என்ன வருது, அதே இது 576. ஓகேங்களா. எப்படி இது கண்டுபிடிச்சா அப்படின்னா, இப்போ 576 ஸ்கொயர் நம்ம எல்லாம் ஸ்கொயர் ரூட் படிச்சுன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கும். 576 எதோட ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். 24 ஸ்கொயர் தான் 576. இங்கே 42 கொடுத்துருக்காங்க. 42 அப்படி உள்ட்டாக போட்டால் அப்படின்னா 24. அப்போ 24 ஸ்கொயர் பண்ணால் அப்படின்னா 576. இதே லாஜிக் தான் கீழே பிலோ யூஸ் பண்ணிப்பாங்க. 12 மாற்றி போட்டால் 21 ஸ்கொயர் நமக்கு என்னது, 21 ஸ்கொயர் வந்து 441. ஸோ 441 கிடையாது. ஓகேங்களா. ஸோ 34 உள்ட்டாக போட்டால் 43 ஸ்கொயர் பண்ணால் அது வேறு எங்கேயும் வேல்யூ போயிடும். ஸோ இந்த ஆப்ஷன் இல்லை, இந்த ஆப்ஷன் இல்லை. மூணாவது பாருங்கள் 21 அது உள்ட்டாக போட்டால் அப்படின்னா 12 ஸ்கொயர் பண்ணால் 144. ஓகே, அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இது மாதிரி இங்கே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கொயர் கியூப்பும் நல்ல தெளிவாக படித்து தான் ஆகணும்.
நான் எதுக்கு மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா அது ஸ்கொயர் கியூப் வச்சு தான் சம்ஸே சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? மெயினாக நீங்கள் ஸ்கொயர் கியூப் நான் வந்து சொன்ன பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் இதுமாதிரி கொஸ்டின்ஸ்குள்ளேயோ ரீசனிங்குள்ளேயோ இல்லை ஆப்டிடியூட்குள்ளேயோ நீங்கள் வரணும். ஓகேங்களா? அதனால தான் அகைன் அதில் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அடுத்த சம் பார்க்கலாம். 34 25 வந்துக்கு 18 65 வந்துக்கு. அப்போ 52 என்ன வரும் கேட்பாங்க. இதில் வந்து 34 எப்படி 25 மாறிக்கு செக் பண்ணி பாருங்களேன். கழிச்சோம் எப்படின்னா 9 வரும். இதில் கழிச்சா அப்படின்னா வராது, 9 கழிச்சா வராது. ஸோ அந்த லாஜிக் இல்லை. ஓகேங்களா? அப்போது ஓகே ஓகே இங்கே பாருங்கள், இது இங்கே தனித்தனியாக எடுத்துங்களேன். 3 4 3 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 9, 4 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 16. ரெண்டையும் கூட்டுங்க. 3 ஸ்கொயர் பண்ண 9, 4 ஸ்கொயர் பண்ண அப்போ 16 கூட்டம் 25. ஓகே, ரெண்டையுமே தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணி கூட்டிக்காங்க. அதேமாதிரி 1 ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 1 தான். 8 ஸ்கொயர் பண்ணும்போது 64. அப்போ 1 + 64 = 65. ஓகேங்களா? லாஜிக்கு புரிஞ்சுட்டுங்களா? இப்போ அதே மாதிரி 52க்கு வாங்க. 52 5 ஸ்கொயர் பண்ணுங்கள், 2 ஸ்கொயர் பண்ணுங்கள். 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர், 29. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். 34 12 வந்துக்கு 28 16 வந்துக்கு. ஓகேங்களா? அப்போ 15 என்ன வரும் கேட்காங்க. 34 12 வரை என்ன வாய்ப்பு இருக்குது? இல்லை என்ன வாய்ப்பு இருக்குது? சேம் நம்ம அதை பிரித்து செக் பண்ணி பார்க்கலாமா? 3 நாங்க எத்தனை 12. ஓகே, அதே இதில் இங்கே செக் பண்ணி பாருங்களேன். சேம் அதேமாதிரி வருதை பார்ப்போம். 2 8 16. ஓகே, அது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி 1 × 5 5. ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. அப்போ இந்த லாஜிக் இல்லை, சாரி. அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. ஏன்னா நான் நிறைய வாட்டியில் இந்த தப்பு பண்ணிக்கேன். நீங்கள் இதேமாதிரி பண்ணுறீங்க, ஓகே தான். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஓகேங்களா? இந்த இதில் வந்து என்ன கேட்டுருக்காங்க, நம்ம ஃபஸ்ட்டு வச்சு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் எல்லாத்துலேயுமே. ஆனால் இந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு இதை அவங்க கொடுக்கல, செகண்ட் இதை தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கொடுத்துட்டான், இப்போ தான் கிடைக்கும். அப்போ எதை வச்சு நீங்கள் பண்ணும்போது கிடைக்கும் கொடுத்துட்டான். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இதை ஆப்ஷன்லேருந்து நீங்கள் கொண்டு வரணும் தவிர நீங்கள் அது பக்கத்தில் 15 வச்சு நீங்கள் பார்க்கக்கூடாது டக்குன்னு. நான் அதே மிஸ்டேக் தான் நானும் பண்ணேன். சேம் நீங்கள் பண்ணிட்டாங்க, அதில் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது 2 × 6 12. ஸோ அது கிடையாது. 2 × 4 8. அது கிடையாது. 3 × 5 ஓகே, 3 × 5 15. அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிப்போம், 3 × 4 12 சொல்லிப்போம், 2 × 8 16 சொல்லிப்போம். அப்போ 1 × 5 5 தானே வருது. ஆனால் 5 ஆப்ஷன் இல்லை. அப்போ இந்த லாஜிக்கில் யோசிக்கக்கூடாது. இந்த 2 லாஜிக்லையுமே கரெக்ட் வந்துட்டு அப்படின்னா அதே லாஜிக் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நானும் இதே மிஸ்டேக் தான் பண்ணேன். அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடுறாங்க. அதனால தான் அகைன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 35 ஆன்சர் நமக்கு. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து ஒரு 15 கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கோம். 15 கொஸ்டின்ஸ் நிறைய டைப் ஆஃப் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வந்து மீதிக்கு சம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.